என்னடா இது மறுபடியும் வாமிட் வர மாதிரி நெஞ்செல்லாம் ஒரு மாதிரி எரியற மாதிரி இருக்கே. மகா என்னம்மா எந்திரிச்சிட்டியா? எந்திரிச்சிட்டம்மா. மணி எத்தனைம்மா? மணி ஒரு 7 என்னமோ இருக்கும். ஆத்தி 7 மணி ஆயிப்போச்சா? அப்பா கண்ணெல்லாம் எரியுது, தூக்கமே இல்லைம்மா. அப்பா என்னமாச்சு மகா? என்னாச்சுன்னு தெரியலையே மகா. மகா மகா மணி மகா என்னமாச்சு? வரேம்மா வரேன். என்னம்மா என்ன ஆச்சு? உடம்பு கிடக்க முடியலையா? என்னன்னு தெரியலம்மா, ஒரு வாரமாவே அப்படியே தலை சுத்திட்டே இருக்கு. அதுவும் இல்லாமல் 2 வாரமாக வாமிட் வந்துட்டே இருக்கு. நானும் என்னதான் பண்ணி பார்த்தாலும் ஒன்றுமே சரியாகலம்மா. தொடர்ந்து வந்துகிட்டு இருக்கா? ஏன்னா ஆஸ்பத்திரிக்கு எதுவும் போனீங்களா என்ன? இல்லைம்மா போகல. எல்லா பிள்ளைங்க போங்க, காசு சம்பாரிச்சு என்ன பிரயோஜனம்? இப்படி உடம்பு சரியில்லாத போது கூட செலவு பண்ணாம அப்படி மிச்சம் பண்ணி என்ன கோட்டையை கட்ட போறீங்க 2 பேரும்? இல்லைம்மா, அங்கே ஊருக்கு வந்தோம்ல, வளகாப்பனால அங்கே கொஞ்சம் செலவாயிருச்சு. அதுக்கப்புறம் இங்கே வந்தா அவருக்கும் வேலை இல்லைம்மா. அதான் நேற்று ஆஸ்பத்திரி போகலான்னு பார்த்தோம். வேலை இல்லைன்னு சொன்னோடனே எங்கிட்ட போகிறதுன்ட்டு தான் சரி எதா இருந்தாலும் பார்த்துக்கலான்னு விட்டுட்டேன். நல்ல பிள்ளைங்க போங்க. என்ன பிள்ளைங்க? ஏமா ஆஸ்பத்திரிக்கு போக முடியலன்னு என்கிட்டயே சொல்லியிருக்கலாம்ல. நான் கூட 2000 கொண்டு வந்தேன், கொடுத்துருப்பேன்ல. இல்லைம்மா, உங்களுக்கு எதுக்கு சிரமம்? அதனால இப்போ தலை சுத்து வாந்தி 2 வாரமாவே இருக்குமா. ஒருவேளை அதுவா இருக்குமோ? ஏமஹா கையும் நிமிஷம் கூட. என்னம்மா என்ன பண்றீங்க? இரு ஒரு நிமிஷம். 4 தள்ளி போயிருக்கா? என்னம்மா சொல்றீங்க? தலைக்கு ஊத்தி எத்தனை நாள் ஆகுது? அதுவா, அது 2.5 மாசம் இருக்கும்னு நினைக்கிறேன். 2.5 மாசம் இருக்கும்னு நினைக்கிறியா? அடியே என்னடி சொல்றவ? இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கிறது இல்லையா? இல்லம்மா, வேலை அங்க இங்கன்னு போய்கிட்டு அலைஞ்சிட்டு இருக்கோம்ல, அதான். நல்ல புள்ள போ. இந்த தேதியெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும். ஆஸ்பத்திரிக்கெல்லாம் போனா தேதியெல்லாம் கேட்பாங்க என்ன ஏதுன்னு. அப்படியெல்லாம் இருந்தா என்ன பண்றது? ஐயோ, உங்களையெல்லாம் வச்சுக்கிட்டு ஒண்ணுமே பண்ண முடியாது போல இருக்கே. ஏமா? அடியே தங்கப்பிள்ள, நீ உண்டா இருக்கடி. அம்மா என்ன சொல்றீங்க? ஆமாடி, என் செல்ல பிள்ளை, என் குளத்தை செழிக்க வந்த என் சாமி. ஐயோ இதுக்கு தான் இம்புட்டு ஒரு பயமா? நான் கூட என்னவோ ஏதோன்னு பயந்து போயிட்டேன். அம்மா சத்தியமா தான் சொல்றீங்களா? ஆமாடி, சத்தியமா என்னால நம்ப முடியலம்மா. ஒரு பக்கம் சந்தோஷமா இருந்தாலும் இன்னொரு பக்கம் கஷ்டமா இருக்குமா. கஷ்டமா இருக்கா? என்ன கஷ்டம்? இல்லம்மா, அவருக்கு வேற வேலை இல்லை. இந்த மாதிரி நேரத்துல இப்படிதான் என்னம்மா பண்றது? வேலை கொள்ளாத வேலை. அடியே வேலை எப்ப வேணாலும் கிடைக்கும்டி. ஆனா இந்த மாதிரி விஷயம்லாம் யாருக்காவது கிடைக்குமா? இதெல்லாம் கொடுப்பனடி, கொடுப்பன. கடவுள் கொடுக்கும் போதே அள்ளி வச்சுக்கணும். அதை விட்டு அழுதுட்டு இருக்கா பாரு. இந்த வேலை இல்லைன்னா இன்னொரு வேலை. சரியா? சரி அழாத. சரியா? வா உள்ள வா, ஒரு நிமிஷம். சந்தோஷ், பூமாரி, சந்தோஷ் எந்திரிங்க. அத்தை என்னத்த என்ன ஆச்சு? எந்திரிங்கடா. படுக்கையில உட்காந்துக்கிட்டு என்ன ஏதுன்னு கேட்பானுங்க. எந்திரிங்க. எம்மாடி சக்கரை எங்க இருக்கு? அங்க கடைசியில இருக்குமா. என்ன மகா என்ன ஆச்சு? என்ன ஏதுன்னு என்ன கேள்வி? இந்த முதல்ல வாயில போடு. முதல்ல என்னன்னு சொல்லுங்க அத்தை. வாயில போடுறா. என்னத்த சொல்லுங்க, பயமா இருக்கு. டேய், உன் அப்பாவோ அம்மாவோ கூடிய சீக்கிரத்துல வர போறாங்கடா. அத்தை அடேய் கல்லூரி மங்கா, நீ அப்பா ஆகிட்ட. மகா நிஜமாவா? நீங்க அப்பா ஆகிட்டீங்க. சத்தியமா சொல்றேன் மகா, எதிர்பார்க்கவே இல்லை. ஐயா ஜாலி ஜாலி ஜாலி, நம்ம வீட்டுக்கு பாப்பா வர போகுது. பாப்பா வந்துச்சுனா நான் என்ன வேணும் பாப்பாவுக்கு? அத்தை வேணுடி. அப்ப நானும் உங்கள மாதிரி அத்தை ஆகிட்டேனா? ஐயா ஜாலி, அத்தை ஆகிட்டே பாப்பாவை நான் தூக்கிக்கிட்டு அங்க போவேன், ஊரெல்லாம் சுத்தி காட்டுவேனே. ஜாலி ஜாலி ஜாலி. அப்பாடி அப்பா, 2 பேரும் இப்படி எதுக்கு அழுதுகிட்டு கிடக்குறீங்க? சந்தோஷமான விஷயம் நடந்திருக்கு, சந்தோஷமா தூக்கி கொஞ்சடா. அதை விட்டுக்கிட்டு அழுதுகிட்டு கிடக்குறான் பாரு. ஐயோ எங்க கீழே இறக்கி விட்டுருங்க, கீழே போட்டாதீங்க. அப்படியெல்லாம் கீழே விட்டுற மாட்டேன், பயப்படாத. ஐயோ விடுங்க. என்கிட்ட ஏமா முன்னாடியே சொல்லல? ஆமா பாண்டி எடுத்துட்டு இருக்கிறானே, ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போயிருந்தா உடனே தெரிஞ்சிருக்கும். காசு செலவாயிடும்னு இருந்தா அப்புறம் எப்படி தெரியும்? அம்மா சொல்லலன்னா எனக்கு அதுவும் தெரிஞ்சிருக்காதுங்க. ஐயா ஜாலி ஜாலி, நான் அரவிந்த் கிட்ட எல்லாம் சொல்லுவேனே. குட்டி பாப்பா வர போகுது, குட்டி பாப்பா வர போகுது. நாம் வாழ்ந்த வாழ்வுக்கு சான்றாவது இன்னொரு உயிர்தானே. நீயும் நானும். அப்பாடி அப்பா, முதல்ல மாதிரி நேரங்கிழமை எந்திரிக்கவே முடிய மாட்டேங்குது. உடம்பெல்லாம் அலுப்பா இருக்கு.
ஊருக்கு போயிட்டு வந்ததுலேருந்தே உடம்பு ஒன்றும் சரியில்லை. சரி கூட்டி விட்டு போய் வேலையை பார்ப்போம். அடடே வாய வா 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 வா, நல்லா இருக்கியா? நான் நல்லா இருக்கேம்மா. நீங்க எப்படி இருக்கீங்க? எப்போ ஊர்ல இருந்தீங்க? நான் வந்து 3 நாள் ஆக போகுது. அம்மாவுக்கு ஏதோ உடம்பு முடியலன்னு போனியாம்மா? இப்போ அம்மாவுக்கு எப்படி இருக்கு? அடே என்னடா ஏதோ வாயில்லாத ஜீவன்களை சொல்ற மாதிரி தின்னு கொழுத்து போய் கிடக்குன்ற. என்னமோ போ. சரி ஏன் வந்த? அம்மா கூட இருந்துட்டு வந்திருக்கலாம்ல. வீட்ல இருந்தேன், அவ்வளவுதான். எங்க அம்மா கிழிச்ச நான் ஒரே தொங்க விட்டோம். நானே போய் சொல்லிட்டு போயிருந்தேன். அதுக்கு அந்த பேச்சு இன்னும் ஒரே போயிருந்தானா அவனத்தான். அது ஒண்ணும் இல்லம்மா, அம்மா உடம்பு நல்லாயிடுச்சு. அதான் போப்பா, உன்னை நம்பி பல ஜீவன்கள் இருக்கும்னாங்க. அதான் நான் கிளம்பி வந்துட்டேன். சரிப்பா சரிப்பா. என்ன பண்ணாங்க? எல்லாம் உள்ளதான் இருக்காங்க. உள்ள போ, நான் கூட்டி விட்டு வரேன். சரிம்மா. யாருங்க என்ன சமைக்கிறது? என்ன சமைக்கிற? ஆமா, நான் ஏதாவது சமைச்சா அது சரியில்லை இது சரியில்லைன்னுவீங்க. இத்தனை நாள் வாய்க்கு ருசி இல்லாம தின்னுபிட்டேன். இனிமேலாவது ஒழுங்கான சாப்பாடு சாப்பிடணும், ஒழுங்கா சம வையின்னு சொல்வீங்க. அதான் என்ன சமைக்கிறதுன்னு சொல்லுங்க. ஆத்தாடியாத்தா, நீ சமைக்கிற அழகு எனக்கு தெரியாது. என்னைக்கு உனக்கு பிடிச்சதானே சமைப்ப. எனக்கு பிடிச்சதுல நீ சமைச்சது சரித்திரமே கிடையாது. இனிமே ஒழுங்கா இருக்கலாம்னு ஒரு எண்ணம். அதுதான் என்ன சமைக்கிறதுன்னு சொல்லுங்க ஆக்கிறதுக்கு. நீ ஆக்கணை கிளிக்கணும் அதெல்லாம் போதும். சமைக்கட்டுல போய் 1 மணி நேரம் பண்ணி இன்னைக்கு ஒரு நாள் பொழுது அதிலே ஓட்டிடலான்னு பாத்துக்கிட்டு இருக்கியோ? ஒழுங்கு மாதிரி இதையா குளிச்சு பிடி கிளம்பு. ஏதாவது ஒண்ணு பண்ணி இங்க இருந்து கிளம்பாம இருந்தாலும் ஏதோ ஒண்ணு பண்ணிப்பலான்னு பாக்குற முடிய மாட்டேங்குது. என்னடி சொத்தை எப்படியாவது நீ எழுதி கொடுத்துருவான். இவனை எப்படியாவது இன்னைக்கு தடுத்து நிறுத்தணும்னு ஏதாவது பண்ணணும்னு யோசிக்கிறியா? கரெக்டா கண்டுபிடிச்சிட்டானே. ஏண்டி நான் உன் புருஷன். நீ யாரு, எப்படியாப்பட்ட ஆளு, எவ்வளவு பெரிய கேடி கேப் மாதிரின்னு மொத்தமும் எனக்கு தெரியும். சரியா? ஓவரா நடிச்சுக்கிட்டு தெரியாது. சரியா? ஏதாவது ஆக்கிர மதியாக்கி எதுலையாவது எதையாவது ஒண்ணு கலந்து கொடுத்து என்ன ஒரே இதை போட்டு தள்ளணும்னு பாக்குறியா? அது முடியாதுடி, முடியாது. சொத்தை எழுதி கொடுக்குற வரைக்கும் உன் கையில பச்சை தண்ணி கூட குடிக்க மாட்டேன். உஷாராயிட்டானே. வேற இல்லைன்னு வச்சுக்க, உன்கிட்ட எல்லாம் பொழப்பு பண்ண முடியுமா? ஒழுங்கு மரியாதையே கிளம்படி, கிளம்பு. ஏங்க நீங்க என்னை தப்பாவே எடுத்துக்கிறீங்கங்க. நான் அப்படியெல்லாம் ஒன்றும் கலக்கவும் மாட்டேன், ஒன்றும் மாட்டேங்க. சொல்லுங்கங்க என்ன சமைக்கட்டும்? இத்தனை நாளாக வாய்க்கு ருசி இல்லாமல் சாப்பிட்டு சாப்பிட்டு நாக்கே செத்து போயிருக்கோம். அதுக்காக தான் சொல்கிறேன். சொல்லுங்கங்க சொல்லுங்க. கோழி அடித்து குழம்பு வைக்கவா, ஆமை கொஞ்சம் அவிக்கவா, பூனை கொஞ்சம் பொரிக்கவா, என்ன பண்ணணும்னு சொல்லுங்க. இல்லை முழு ஆடை குழம்பு வச்சு வறுவல் போட்டு பிரியாணி பண்ணவா? எல்லாமே பண்ணு. சொத்த மொத்தமும் எழுதி கொடுத்ததுக்கு அப்புறம் பண்ணு. என்ன பண்ணாலும் அசர மாட்டான் போல இருக்கே இன்னைக்கு. வாயை பார்த்துக்கிட்டே நிக்காம போய் கிளம்பு. வேறசா சும்மா எனக்கு அடுப்பேத்திக்கிட்டு ஆக்கி தள்ளுற மூஞ்ச பத்தி தெரியாது. சமைக்கிறேன்னு சொல்லிக்கிட்டு இங்கிட்டு தலை மறைஞ்சோடனே அங்கிட்டு போன்ல ஆர்டர் போட்டு அதை வாங்கி வச்சுக்கிட்டு இன்னும் இவளையே சமைச்சு தள்ளுற மாதிரி ஒரு நடிப்பை போடுவா. இதை நம்பிக்கிட்டு இருக்கிறதுக்கு நான் என்ன ஏமாளி கோமாளியா? கொஞ்சம் அசந்தா நம்மளே கோமாளியாக்கி சீலை பெண் குத்தி போடுவா. சி, நானும் நினைச்சேன் இந்த ஆளுக்கு ஆசையை சமைச்சு தரேன்னு சொல்லி பேதி மாத்திரையோ இல்லை தூக்க மாத்திரையோ எதையோ ஒன்று கலந்து கொடுத்து இன்னைக்கு ஒரு நாள் முழுக்க இங்கேயே அடக்கிடுவோம், நாளைக்கு வேற ஏதாவது ஒன்று பண்ணிக்கலாம்னு நினைச்சேன். ஆனால் உஷாராயிட்டானே. சரி, ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் போய் நம்ம வாயை வச்சுட்டு கம்முன்னு இருக்காம அதை இதன்னு சொல்லுவோம். அவங்க வாயவே பிடுங்கி அங்கேயே பிரச்சனை பண்ணி சொத்தை கொடுக்காத அளவுக்கு பண்ணுவோம். நமக்கு என்ன வாய் கொடுக்கறது என்ன சாதாரண விஷயமா என்ன? இந்த ஊர்க்கார தலைவர்களே ஏன் வாயை பார்த்தா பயப்படுறானுங்க. அவனுங்கள ஏமாத்துறான். கிழிச்சு கேப்ப நட்ட மாட்டேன். வாடா, இந்தா காஃபி சாப்பிடு. ஏய், இது நக்கல் நையாண்டி தானே ஆகாதுன்றது. வாயை முட்டு குடுறா. நக்கல் நையாண்டி தானே ஆகாதுன்றது. சரி போனியே, எங்க அம்மா அப்பா எல்லாம் பாத்தியா? எங்க இருக்காங்க, என்ன இதுன்னு தெரியுமா? சாப்பாட்டுக்கே ரொம்ப கஷ்டமாப்பா. கஷ்டமாவா? கிழிஞ்ச துணியையும் போட்ட குடிசை வீட்லயும் இருக்கறாங்கம்மா. பார்க்கவே ரொம்ப சங்கடமா இருக்குமா. நானே பாருங்க, போனா போதுன்னு சொல்லி கையில வச்சிருந்த 2000 கொடுத்து மளிகை ஜாமான் வாங்கி போட்டுட்டு வந்தேன். என்ன பண்றது? ஒரு காலத்துல நமக்கு படி இழந்தாங்க, இன்னைக்கு அவங்களுக்கு நம்ம படி இழக்கணுமே. அதனால தான் சரிம்மா எங்கிட்டாவது போறேன், வேற எதுவும் செஞ்சனா கொண்டு வந்து தாரேன்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். ஷோ கடவுளே. சரிடா, நான் அவரோட போயிட்டு என்ன ஏதுன்னு பார்த்துட்டு வரேன்.
என்னப்பா இப்படி பேசுற? சம்மதியம்மா குடும்பத்துல இப்படி ஒரு இது நம்ம பக்கத்துல போய் பார்க்கணும்ல. ஐயோ, அங்க போய் பார்த்தா முழு குட்டு வழிபட்டுறமே. அம்மா போன் போட்டா அம்மாவே இங்க வருவாங்கம்மா. அங்க போனா தங்க வைக்கல இட வசதி இல்லம்மா. அதனால எல்லாரும் ஒண்ணா போனா ஒண்ணும் பண்ண முடியாது. மாட்டு கொட்டாயில தாமா இருக்காங்க. பார்க்கவே சங்கட்டமா இருக்குமா. அதுக்காக தான் சொல்றேன். அதுவும் இல்லாம அங்க போனா நல்ல வாய்க்கு ருசியால சாப்பிட முடியாதுமா. அவங்க இங்க வர சொன்னா வாய்க்கு ருசியா சாப்பாடு ஆக்கி போட்ட மாதிரி இருக்கும். அவங்களும் வயிறார சாப்பிட்ட மாதிரி இருக்கும்லம்மா. அதுக்கு தாமா சொல்றேன். முதல்ல சம்மதி அம்மாவுக்கு போனை போட்டு இங்க வர சொல்லு. நம்ம வீடு இவ்வளவு பெருசா கடல் மாதிரி கிடக்குது. அவங்களுக்கு இல்லாமையா மாட்டு கொட்டாயில போய் தங்கணும்னு அவங்களுக்கு என்ன தலையெழுத்தா? வர சொல்லு அவங்கள. சரிங்க அத்தை. மா என்னமா பண்ணிட்டு இருக்க? மணி ஆகணும் சொல்லுமா, நான் கிளம்புறேன். அவ்வளவுதான். 10 நிமிஷம் தான். இம்புட்டு நேரம் இருந்த கொஞ்ச நேரம் இருக்க மாட்டியா? இந்த ஆயிடுச்சு வரேன். வெயிலுமா ரொம்ப அதிகமா இருக்குமா, நிக்க முடியலமா. கட்டி போட்டுட்டு நான் அப்புறம் கூட வரேன். ஆமா கட்டி போட்டுட்டு வரேன்னு சொல்லிட்டு சாப்பிடவும் மாட்டேன் ஒண்ணும் மாட்டேன். அங்கேயே கதியோன்னு கிடப்பேன். சாப்பிட்டு போ. ஷோ என்னம்மா நீ, வெயிலா இருக்குமா. சொன்னா புரிஞ்சுக்கோ. கட்டி போட்டு நான் அப்புறமேட்டு கூட வரேன். இல்ல நீ கூட கொண்டு வந்து தாமா. நானும் வேற வேலைக்கு போகணும்டி. வேலைக்கு போனா அப்புறமேட்டுக்கு கொண்டு வர முடியாது. இரு அவ்வளவுதான் ஆயிடுச்சு. ஷோ பழசு எது இருந்தா கூட போடுமா. அதை ஊத்தி தண்ணி ஊத்தி வை, தயிர் எதுவும் போட்டு. நான் அதை கரைச்சு குடிச்சுக்கிறேன். ஆக்க பொறுத்தவளுக்கு ஆற பொறுக்கணும்ன்ற என்னன்றதே இல்ல. இரு சப்பா, நான் மாடெல்லாம் ஊத்திட்டு வெளியே நிக்கிறேன். நேரம் ஆயிடுச்சுன்னா நான் கிளம்பிடுவேன். அதுக்கு முன்னாடி கொண்டு வந்தா சாப்பிடுவேன். பாப்பா பாப்பா இருடி வாரேன். மணி ஆயிடுச்சு வேற. அத்தியாரே. வாவல்லி என்னம்மா? என்ன அத்தியாரே, எப்ப வீடு காலி பண்றீங்க? உள்ளெல்லாம் எடுத்து வச்சாச்சுமா. அங்க வீட்டுல பெயிண்ட் அடிக்கிற வேலை நடந்துட்டு இருக்கு. இன்னைக்கு பெயிண்ட் அடிச்சு முடிச்சிருவாங்க. அடிச்சு முடிச்சோடனே என்னன்னு பார்த்து எல்லாத்தையும் எடுத்துட்டு போய் அங்க வச்சுட்டு எல்லா வேலையும் ஆரம்பிக்க வேண்டியதான். சரி சரி, பால் காய்க்கிறதுக்குலாம் எங்களை கூப்பிடுவீங்களா? கூப்பிடாம இருப்போமா? 25 வருஷமா இங்கதான் இருக்கிறோம். அதெல்லாம் கூப்பிடுவோமா. என்ன வாத்தியாரே, நீங்க பாட்டுக்கு வீடு தான் வாங்குனீங்க. நம்ம ஊர்லயே வாங்கி இருக்கலாம். பக்கத்து ஊர்ல போய் வாங்கி வச்சிருக்கீங்க. நாங்க ஏதாவது ஒண்ணுனா பிள்ளைங்களுக்கு படிக்க வைக்கிறதுனா உங்ககிட்ட தான் டியூஷன் அனுப்புவோம். அப்ப நீங்களும் அங்க போயிட்டீங்கன்னா யாருக்கிட்ட தான் பிள்ளைங்களை அனுப்புறது? இப்பயும் ஒன்னும் பிரச்சனை இல்ல. பக்கத்து ஊர்ல தானே இருக்கேன். பிள்ளைங்களை அனுப்பி விடுங்க, வந்து படிச்சுட்டு போட்டும். அனுப்புவாங்க வாத்தியாரே. நேரங்காலமா பிள்ளைங்க இங்க இருந்துச்சுன்னா கண்ணுக்கு எட்டுனாப்புல இருக்குதுங்க. படிச்சு முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துருங்க. அங்கெல்லாம் அனுப்புனா நாங்க கூட்டிட்டு வரணும். போங்க வாத்தியாரே, உங்க மேல எனக்கெல்லாம் வருத்தம் பாத்துக்கங்க. என்னம்மா பண்றது? எங்க நமக்கு தலையில எழுதியிருக்கோ அதுபடி தானே நடக்கும். இத்தனை வருஷம் வாடகை வீட்லயே இருந்து வாடகை கட்டியே காலம் முழுக்க ஓட்டியாச்சு. வாழ்க்கை முழுக்க கடனாளியாம வாடகை கட்டிக்கிட்டே இருந்துருவோமோன்னு நினைச்சேன். கடவுள் புண்ணியத்துல ஒரு சொந்த வீடு அமையும் போது என்ன பண்றது? ஆமா எத்தனையோ பேருக்கு இங்க சொந்த வீடுன்றதே கனவால இருக்குது. சாருக்கு போன போட்டு சொல்லிடுவோம். இப்பதான் பேசிக்கிட்டு இருக்கோம். அந்த ஹவுஸ் ஓனரே கூப்பிட்டாரு பாருமா. ஹலோ சொல்லுங்க. பெயிண்ட் அடிக்கிற வேலை எல்லாமே முடிஞ்சிருச்சு. நீங்க வந்து ஒரு எட்டு பாத்துக்கோங்க, சரிங்களா? பாத்திரம் மண்டலம் இறக்கி வச்சுட்டீங்கன்னா அதுக்கப்புறம் பால் காய்ச்ச உங்களுக்கு ஈஸியா இருக்கும்ல. சரிங்க, நான் இன்னைக்கு வேற வர முடியாது. பையனையும் வீட்டுல உள்ளவங்கள அனுப்பி விடுறேன். அவங்க வந்து பார்த்துட்டு என்னன்னு பார்த்து சொல்லுவாங்க. சரிங்களா? சரிங்க வாத்தியாரே, இன்னைக்கு வேற நான் டவுனுக்கு போக வேண்டியது இருக்கு. பங்குனி உத்திரம் வேற வரப்போகுது பாத்தீங்களா? தோட்டத்து கோவில்ல சாப்பாடாக்கி போடணும். நீங்க பக்கத்து வீட்டுல சாவி கொடுத்துட்டு போறேன், எதிர்த்த வீட்டுல. நீங்க வேணா வரும்போது அவங்க கிட்ட வாங்கிக்கிறீங்களா? ஒன்றும் பிரச்சனை இல்லை, கொடுத்துட்டு போங்க, நான் வாங்கி சொல்றேன். சரிங்க வாத்தியாரே, வைக்கிறேன். சரிங்க, சரி, ரொம்ப நன்றி. வாத்தியாரே என்னவாமா? அதாம்மா, வீடெல்லாம் பெயிண்டிங் வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சு. நீங்களே வந்து ஒரு எட்டு பாத்துக்கோங்க அப்படின்னாங்க. அதான். அதுவும் இல்லாம வீடு அன்னைக்கே பார்த்தாச்சு, எல்லாமே புடிச்சு போச்சு. ஆனா என்ன, இன்னைக்கு நாளைக்குன்னு சொல்லிட்டு நாள் தாத்தி இப்பதான் அமையுது பாத்துக்கோங்க. அதுக்கு எப்பப்ப கொடுப்பனே அப்பதான் அமையும், கவலைப்படாதீங்க. சரிம்மா, சரி பாருங்க. நான் தான் வேற அவங்கள போய் பார்த்துட்டு வர சொல்லணும். நம்ம இன்னைக்கு லீவை போட்டுட்டு போக முடியாது. அப்புறமேட்டுக்கு பால் காய்ச்சும் போது லீவ் போட வேண்டியது இருக்கும். அதனால நான் போய் பாக்குறேன். சரிங்க வாத்தியாரே. அம்மா போயிட்டு வரேன். அவ்வளவுதாண்டி, நான் எடுத்துட்டு வந்துட்டேன், இரு. என்னம்மா மேய்ச்சலுக்கு கிளம்பியாச்சா? ஆமாங்க மாமா. சரி. எங்க வீட்டுல உங்க அப்பா காணா? அப்பா வேலைக்கு போயிட்டாங்க. அம்மா மட்டும் தான் வீட்ல இருக்காங்க. சரிம்மா. ஏய் இந்தாடி, கஞ்சி ரெடி ஆயிடுச்சு, குடிச்சிட்டு போ. ஏண்டான்னு சொன்னாலும் கேட்க மாட்டேமா நீ. ஆமா ஏற்கனவே நல்லா தின்னு கொழுத்து போய் இருக்கிற. வேணான்னு சொல்லிட்டு எதை எடுத்தாலும் இந்தா புடி, எடுத்துட்டு போ. என்ன தங்கச்சி, இன்னைக்கு வீட்லயா இல்ல வேலையா? ஏனே ஏனே? இல்லம்மா, இப்ப நம்ம வீட்டுக்கு ஆள் வருதுன்னு சொன்னேன்ல புதுசா. அதான் சரி, சாவி கொடுத்துட்டு போகணும். இன்னைக்கு வீட்டுல இருக்க மாதிரி சாவியை கொடுத்துட்டு போறேன். அவங்க வந்தா எடுத்து கொடுத்துரு. எத்தனை மணிக்கு வருவாங்க? சொன்னேன், அனுப்பிடுறேன்னு சொன்னாங்க. எத்தனை மணிக்கு என்ன எதுன்னு தெரியல.
கொஞ்சம் பார்த்து கொடுத்துட்றியா? இன்னைக்கு வேலை வேற இருக்கேனே. சரி கொடுங்க, வந்தா கொடுத்துட்டு போறேன். அப்படி இல்லையா போன் போட்டு நீங்க சொல்லுங்க, நான் தோட்டத்துல இருந்து வந்து எடுத்து கொடுத்துட்டு போறேன். சரிம்மா, இதை எடுத்துட்டு வந்துடுறேன், கொடுத்துரு. நான் போயிட்டு வரேன், மணி ஆயிடுச்சு. சரி சரி, பார்த்து போயிட்டு வா. சாப்பிடு. அம்மா என்னம்மா இது? என்னடி இப்பதானே பசிக்குது பசிக்குதுன்னு ஒரு பக்கம் சமைக்கிறதுக்குள்ள கத்த கத்தன்னு கத்திக்கிட்டு கிடந்த. இப்ப என்னதுன்னு கேட்டுட்டு இருக்க? இட்லி தான் தெரியலையா? அம்மா போமா, எனக்கு இட்லியே பிடிக்காது. எதுக்கும்மா இட்லியை ஊத்தி ஊத்தி வைக்கிறேன்? உனக்கு சீக்கிரமா வேலை முடியணுன்றதுக்கோசரம் இட்லியை ஊத்தி ஊத்தி வைக்காதம்மா, பிடிக்கலம்மா எனக்கு. இங்க பாரு, உடம்புக்கு ரொம்ப நல்லது, ஒழுங்கு மரியாதையை சாப்பிட சொல்லிட்டேன். தோசை எதுவும் ஊத்தி இருக்கலாம்லம்மா. நேத்து தான் அப்பா சொல்லிக்கிட்டு இருந்தாரு, கேஸ் விலையில ஏறி போச்சு, எல்லாம் அப்படியெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது அப்படி இப்படின்னு சொல்லியிருக்காரு. சும்மா அது இதுன்னு கத்திக்கிட்டு இருக்காம வாய் மூடிட்டு சாப்பிடு. இருக்கிறத சாப்பிடணுன்ற எண்ணமே இல்ல, அது வேணும் இது வேணும்னு இந்த பிள்ளைங்களை வச்சுக்கிட்டு ஒண்ணும் பண்ண முடியலப்பா. இட்லியே பிடிக்காது எனக்கு. இட்லியை வைக்கிறியா தெரியல. இந்த இட்லியை கொண்டு போய் செவத்துல தான் அடிச்சா கூட செவரு தான் உடஞ்சு போவோம். பேசிக்கிட்டே இரு, இட்லியை விட்டு வீச போறேன், மண்டை பொழக்க போகுது. கேட்ட ஊத்தி தரதில்ல. ஏமா மணி ஆயிடுச்சு, சாப்பாடு ஆயிடுச்சா என்ன? வந்துட்டு அத்தடி இட்லியா? ஏமா எனக்கு சாப்பாடு வேண்டாமா? ஏன்டா சாப்பாடு வேண்டாம்? இப்பதானே பசிக்குதுன்னு. தோசையா? குடுமா குடுமா. நான் கூட இட்லியோன்னு நினைச்சேன். அம்மா எனக்கு மட்டும் இட்லி, அவனுக்கு மட்டும் தோசையா? ஏய், அவன் வேலைக்கு போற பையன்டி, அவனுக்கு இட்லியே பிடிக்காது, இட்லியே சாப்பிட மாட்டான், அதனாலதான் தோசை ஊத்துனேன். அம்மா அவனுக்கு மட்டும் இட்லி சுட்டு கொடுக்க மாட்டேங்கிறேன், எனக்கு மட்டும் இட்லி சுட்டு கொடுக்குறேன், அவனுக்கு மட்டும் தோசை. வீட்டுக்காக கஷ்டப்பட்டு உழைக்கிற மனுஷன், அதனால எனக்கு பிடிச்ச மாதிரி தான் இருக்கும். வேணும்னா திங்கு, இல்லைன்னா பட்னியா கட்டு. ஏன்னா உன்னையத்தான் நாங்க குப்பை தொட்டியிலிருந்து எடுத்துக்கிட்டு வந்தோமே. அம்மா இப்படி அம்மா சொல்லிக்கிட்டு வாயை வச்சு கம்மனி இருவே, ஊத்தி கொடுத்தா வாய் மூட்டு சாப்பிட்டு போகணும்னு இல்ல, சண்டை போட்டுக்கிட்டு எப்ப பார்த்தாலும். ஆளு கொஞ்சம் தலை மறைஞ்சா போதுமே, வாழ் கத்திக்கிட்டே தான் இருப்பீங்க. வெளியில அக்கம் பக்கத்துல இருந்து ஆளுங்க இருக்காங்க. யார் வீடியோக்கு சத்தம் கேக்குது? வாத்தியார் வீடுன்னு தான் பேரு. எப்ப பார்த்தாலும் சண்டை நாறுது. சின்ன பிள்ளைங்க அப்படித்தான் இருக்குங்க. இது என்ன லைப்ரரியா வாய் மூடிட்டே இருக்கிறதுக்கு? கரைச்சல் இல்லாம இந்த வீட்டுல இல்லவே இல்ல. நீங்க பேசுற சத்தம் இந்த முக்கு வரைக்கும் கேக்குது. வேலைக்கு தானே கிளம்புனீங்க, அப்புறம் என்ன இங்க வந்து வேலை உங்களுக்கு? மணி ஆச்சுன்னு கத்திக்கிட்டு கிடந்தீங்க, இப்ப மணி ஆகலையா உங்களுக்கு? ஹவுஸ் ஓனர் போன் பண்ணாரு, வீட்டுல எல்லா ஆல்ட்ரேஷன் ஒர்க்கும் முடிஞ்சிருச்சாமா. சாவியும் அங்க எடுத்து வீட்டுல குடுத்துட்டு போறாங்களாமா. வாங்கிட்டு போய் என்ன வேணும் ஏது வேணும்னு பாத்துட்டு வந்துருங்க, சரியா? ஏதாவது இல்லைன்னா சொன்னாதான் உடனே ரெடி பண்ணுவாங்களாம். அப்பாடி அப்பா, ஒரு வழியா சாவி தரேன்னு சொல்லிட்டாங்களா? நான் கூட நினைச்சேன் காசை வாங்கிட்டு சாவியை கொடுக்காம இது ஏமாத்தி போடுவாங்களோ என்னமோன்னு. கொடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டாங்களா? இப்பதான் நிம்மதியா இருக்கு. இங்கே பாரு, உடனடியே சாவியை கொடுத்தாங்கன்னா மற்ற வேலையெல்லாம் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்க முடியுமா? நம்ம என்ன புது வீட்டையா வாங்கியிருக்கோம்? கட்டின வீடு இத்தனால புழங்கின வீட்டு தானே வாங்கியிருக்கோம். அதனால அவங்க எல்லா வேலையும் முடிச்சுட்டு தான் கொடுப்பாங்க. இல்லைன்னா நம்ம அந்த வேலையெல்லாம் செஞ்சுட்டு இருக்க மாதிரி இருக்கும். இந்தா அன்னைக்கு போய் சாவியை வாங்கிட்டு வரேன்னு போன மாதிரி விழுந்து எந்திரிச்சிட்டு வராம இன்னைக்காவது ஒழுங்கா போயிட்டு வாங்க. சரிங்க. என்னையதான் வர சொன்னாரு, எனக்கு லீவ் இல்ல. அங்க போயிட்டு வீடியோ கால் பண்ணு, என்ன ஏதுன்னு நான் பாத்துக்கிறேன், சரியா? வேலை இருக்குப்பா. வேலை இருக்குன்னா இல்லன்னு சொல்லல. இந்த மாசம் இன்னும் நீ பர்மிஷன் எடுக்கல. 1 hour பர்மிஷன் கேட்டுட்டு போயிட்டு என்ன ஏதுன்னு பாத்துட்டு அம்மா கூட்டிட்டு போய் காட்டிட்டு சீக்கிரமா எனக்கு போன் பண்ணு. சரிங்கப்பா. சரி போயிட்டு வரேன். பிள்ளைங்க கிட்ட கொஞ்சமாவது பாசமா பேசணும்ன்ற என்ன இருக்கா? ஸ்கூல் காலேஜ் மாதிரியே தான் நடந்துக்கிறாரு வீட்லயும். சரி சரி, 2 பேரும் சாப்பிடுங்க. சரிம்மா. ஏய், இட்லி வேணா வை, நான் சாப்பிட்டுக்கிறேன், உனக்கு தோசை ஊத்திட்டு வரேன். ஒண்ணு வேணாம், உன் பையன் வேலைக்கு போறனால நீ அவனுக்கே ஊத்தி கொடு, எனக்கு வேண்டாம். வேணாட்டி போ. மேடம் வேணுமா தோசை? சும்மா நெய்ய ஊத்தி சும்மா நெய் தோசையா சுட்டுருக்காங்க. முறு 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 முறுன்னு இருக்குப்பா. வாசம் ஆடு அப்படியே தூக்குது. அம்மா ஏமா அடிச்சீங்க? வாய் மூடி சாப்பிட்டு போங்க. அசிங்கப்பட்டுட்டான்டா, அசிங்கப்பட்டுட்டான்டா. தடி முறுக்கு மீசக்காரனை பார்க்கும்போது டர்ன்னு ஆகுது. சரி கொடுத்துட்டு போய் சாப்பிட்டு கிளம்புவோம். மாமா நேற்று அக்கௌண்ட்ஸ் பார்க்க சொன்னீங்க, அதான் பார்த்துட்டு அதெல்லாம் ஜெராக்ஸ் எடுத்துட்டு வந்திருக்கேன், பார்த்துக்கோங்க மாமா. ஓகே, நான் பாத்துக்கிறேன். மாப்ள வாங்கப்பா, தோசை ஊத்திட்டே சாப்பிடுவீங்க. இந்த வரேங்க. கையிலே சாப்பிட வா. வரேம்மா. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அக்கௌண்ட்ஸ் மாப்ள பாத்துருக்காராம், அதான் செக் பண்ணிட்டு இருக்கேன். சரிங்க. பா சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டமா, நீ போய் சாப்பிடு போ. ஓகேப்பா. வாங்க 2 பேர் சாப்பிடுவீங்க. சாப்பிடுங்கப்பா. என்ன இவ்வளோ ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ்? இந்த ஸ்டாக்ல எல்லாம் நான் ஒரு ரேட் போட்டிருந்தேன், இங்க ஒரு ரேட் போட்டிருக்கு. மாப்ள மாப்ள ஏங்க சாப்பிட்டுட்டு இருக்காங்கங்க. சாப்பிட்ட வரைக்கும் போதும், முதல்ல வர சொல்லு. ஐயோ எதுக்கு இந்த முறுக்கு மீசக்காரன் கூப்பிடுறான்னு தெரியலையே. சாப்பிட கூட விட்டு தொலைய மாட்டேங்கிறான். சாப்பிடுற பிள்ளைங்களை ஏன் கூப்பிடுறாருன்னு தெரியல.
மாப்பிள்ள நீங்க உட்காந்து சாப்பிடுங்க. மாப்பிள இருக்கட்டும் அத்தை, நான் அப்புறம் சாப்பிட்டுக்கிறேன். ஆத்தாடி ஆத்தா, இன்னைக்கு என்ன பண்ண காத்திருக்கான்னு தெரியலையே. ஏய், மாப்பிள்ள பாட்டுக்கு போயிட்டு இருக்காரு, நீ பாட்டுக்கு சாப்பிட்டுட்டு இருக்க. என்னன்னு போய் பாரு போ. போறேம்மா. மாமா சொல்லுங்க மாமா. என்னங்க மாமா, என்ன ஆச்சு? ஏன் இப்படி தூக்கி வீசுறீங்க? என்ன சொல்ல, என்ன பண்ணி வச்சிருக்கீங்க? ப்ராப்பரா ஒண்ணுமே பண்ண தெரியாதா உங்களுக்கு? அறிவு இருக்கா இல்லையா? நீங்க படிச்சிருக்கீங்களா இல்லையா? ஏங்க இப்ப என்ன ஆயிப்போச்சு? எதுக்கு அப்படி பேப்பரை தூக்கி மூஞ்சில வீசுறீங்க? ஏய், இவன் படிச்சிருக்கானா என்னன்னே தெரியல. எல்லாத்துலயும் ஸ்பெல்லிங் மிஸ்டேக். நான் ஒரு ஸ்டாக்ல போட்டு வச்சிருந்தேன், இவன் ஒரு ரேட்டு போட்டு வச்சிருக்கான். தூங்கிட்டு வேலை செஞ்சியா இல்ல என்னதான் கன்றாவி? இல்ல மாமா, எல்லாம் கரெக்டா தான் பண்ணிட்டு இருந்தேன். பண்ணி கிழிச்ச. ஒரு வேலைக்கு லாக்கி இல்ல, பண்ணி மேய்க்கிறதுக்கு லாக்கி இல்ல, சிஸ்டம்ல உட்காந்து வேலை பார்க்கறதுக்கு லாக்கி இல்ல. எனக்கு வந்து சேர்ந்து இருக்கு பாரு. ஏங்க என்ன பேசிட்டு இருக்கீங்க? வேண்டாம், வெறுப்பா புள்ளைய பத்தி காண்டாமிருகன்னு பேர் வச்ச கதையா? இப்படிப்பட்ட ஆளு வீட்டுக்கு மாப்பிள்ளைய கொண்டு வந்திருக்கேன். என் புத்திய கொண்டு போய் நான் தான் அடிச்சுக்கணும். சை! மாப்பிள்ள நீங்க எதுவும் தப்பா எடுத்துக்காதீங்க. அவர் ஏதோ கோவத்துல அப்படி பேசிட்டு போயிட்டாரு. மத்தபடி மனசுல எதுவும் வச்சுக்க மாட்டாரு. பரவாயில்லைங்க அத்தை, இருக்கட்டும். ஒரு வேலையும் உருப்படியா பண்ண தெரியாதுல்ல? உங்கள மாதிரி ஒரு ஆளெல்லாம் கட்டிக்கிட்டு என்னதான் பண்ணி தொலையிறதுன்னு தெரியல. சை! நேரத்துக்கு சாப்பிடுறது அந்த மாதிரி விஷயங்களுக்கு மட்டும் நல்லா தெரியுதுல்ல. இதெல்லாம் தெரியாது. வாழ்க்கைக்கு என்ன தேவையோ அதெல்லாம் முக்கியம் இல்லைன்ற மாதிரி இருக்கீங்க. என்ன பண்ணி தொலையிறதோ. சை! வீட்டோட மாப்பிள்ளையா இருந்தா கெத்து, வீட்டோட சொத்து பத்தினி எல்லாம் வரும்னு நினைச்சேன். கடைசியில பார்த்தா என்ன இப்படியெல்லாம் பேசுறாங்க. இவங்க கிட்ட மாரடிக்கிறதுக்கு பதிலா போய் செத்து தொலைஞ்சிடலாம் போல இருக்கு.